தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி ஒன்றை பார்க்கலாம். சென்னை கலைவாணர் அரங்கில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நான் பங்கேற்கின்ற முதல் நிகழ்ச்சியே நம்முடைய மகளிர் குழுக்களுக்கான சகோதரிகளை உங்களை எல்லாம் கௌரவிக்கின்ற நிகழ்ச்சியாக தானாகவே அமைந்துள்ளது. ஏதாவது பட்டமோ பரிசோ கிடைத்தால் அதை முதலில் அந்த குழந்தை தன்னுடைய தாயிடம் சென்றுதான் காட்ட வேண்டும் என்று ஆசைப்படும். தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் எனும் மாபெரும் பொறுப்பை ஏற்ற பின்பு என்னுடைய தாய்கள், என்னுடைய சகோதரிகள் உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கின்றேன். எனக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு வழங்கி வரும் தமிழ்நாட்டு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துடைய அனைத்து நிலை அதிகாரிகள், அலுவலர்கள் மற்றும் குழுக்களைச் சேர்ந்த சகோதரிகள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழே சுமார் 4,73,000 சுய உதவி குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. அதில் குறிப்பாக நம்முடைய திராவிட மாடல் அரசு பொறுப்புக்கு வந்த கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 14,21,985 உறுப்பினர்களை கொண்ட 1,25,750 புதிய மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி இருக்கின்றோம். இதிலிருந்தே மகளிர் குழுக்களுக்கு எந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் அரசு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது என்பது நீங்கள் உணர்வீர்கள். இன்னொரு செய்தியை சொன்னால், மகளிர் மேம்பாட்டில் திராவிட மாடல் அரசிற்கும் இருக்கின்ற அந்த அக்கறையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 2011 முதல் 2021 வரை 10 ஆண்டுகள் அதிமுகவுடைய ஆட்சி நடைபெற்றது. அந்த 10 ஆண்டுகள்ல நம்முடைய குழுக்களுக்கு, சுய உதவி குழுக்களுக்கு 84,815 கோடி ரூபாய் மட்டுமே வங்கி கடன் இணைப்பாக வழங்கப்பட்டது. அதாவது 10 வருஷத்துல வெறும் 84,815 கோடி ரூபாய் வங்கி கடன் இணைப்பாக அளிக்கப்பட்டது. ஆனால் நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்து 2021 முதல் இந்த நாள் வரை 92,000 கோடி ரூபாய் வங்கி கடன் இணைப்புகள் வழங்கியிருக்கின்றோம். அதிமுக ஆட்சியில 10 ஆண்டுகள் வழங்கப்பட்ட கடன் இணைப்பு தொகையை விட அதிகமாக நம்முடைய திராவிட மாடல் அரசு 3 ஆண்டுகள்ல வழங்கியிருக்கு. அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சிகளை இந்த மணிமேகலை விருதுகளை தருவதையும் நிறுத்திவிட்டார்கள். நம்முடைய அரசு, திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகுதான் தற்பொழுது மீண்டும் மணிமேகலை விருதுகளை சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் மகளிர் முன்னேற்றத்தில் நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு இருக்கக்கூடிய அக்கறைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. பெண்களுக்கு சமூக விடுதலையும் வேண்டும், அதே நேரத்தில் பொருளாதார விடுதலையும் வேண்டும் என்று ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்பு குரல் கொடுத்தவர் தான் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள். அவருடைய வழியில பெண்கள் முன்னேற்றத்திற்கு உதவும் நோக்கில அடுக்கடுக்கான திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்த 3 ஆண்டுகள்ல பல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு நடத்தப்பட்ட உள்ளாட்சி தேர்தலில் மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சியில் பெண் மேயர்கள், நகராட்சிகள்ல பெண் தலைவர்கள், ஊராட்சி தலைவராக ஆயிரக்கணக்கான பெண்கள் பொறுப்பில் இருக்காங்க. அதற்கு நம்முடைய கழக அரசும் நம்முடைய முதலமைச்சரும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் மிக மிக முக்கியமான காரணம். காலையில் எந்திரிச்சு குழந்தைங்களுக்கு உணவு கொடுப்பதற்காக மகளிர் சமைப்பதற்கு சிரமப்படக்கூடாது என்று தமிழ்நாடு முழுவதும் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலே முதன்முறையா அறிமுகப்படுத்தினார். அதே போல தமிழ் வழியில் பள்ளி படிப்பு முடித்து கல்லூரிக்கு செல்கின்ற மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் அப்படி மூலம் மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை திட்டத்தையும் உங்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தாங்க. அதே போல மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம், பெண்கள் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாதுன்னு 100 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நிலையை மாற்றியது நம்முடைய திராவிட இயக்கம் தான். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு பெண்களை மேலும் ஊக்கப்படுத்தும் விதமாகவும் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்திற்கு துணை நிற்கும் விதமாகவும் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்தை செயல்படுத்தியது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் நாளே மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்திட்டாங்க. அடுத்தது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண்கள் உழைக்கிறாங்க, குடும்பத்தை பராமரிக்கிறாங்க. ஆனா அவருடைய உழைப்புக்கென்று ஒரு அங்கீகாரம் இருந்ததில்லை. ஆனால் ஒரு குடும்பம் சிறந்து விளங்குவதற்கு பெண்கள் தான் முதுகெலும்பா இருக்கிறீங்க. பெண்களுடைய இந்த உழைப்பை அங்கீகரித்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாதம் 1000 ரூபாய் வழங்குவதற்கு உத்தரவிட்டாங்க. இந்த ஓராண்டில் மட்டும்
மாதம் மாதம் 1,16,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டங்களுடைய தாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பல்வேறு பொருளாதார ஆய்வாளர்கள் இப்பொழுது ஆய்வு செய்ய தொடங்கியிருக்கின்றாங்க. இந்தியாவிலேயே மகளிர் மேம்பாட்டிற்கு எடுத்துக்காட்டான மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு திகழ்கிறது என்றால் அதற்கு உங்கள் அனைவரையும் நான் பாராட்ட வேண்டும். திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை எல்லா துறைகளிலும் எல்லா திட்டங்களிலும் சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை கொள்கை. அதன்படி எல்லா வகையிலும் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் மேலே எழுந்து வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த அத்தனை திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அதிலும் பெண்கள் தொழில் முனைவோர்களாக தொழில் அதிபர்களாக வர வேண்டும் என்று எல்லா வகையிலும் அக்கறையோடு இந்த அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் செயல்படுத்தி வருகின்றார்கள். இந்த ஆண்டு சுய குழுக்களுக்கு 35,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பு வழங்க டார்கெட் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் இலக்கை விட டார்கெட்டை விட அதிகமான அளவு கடன் வழங்கி சாதனை படைப்போம் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். எனவே மகளிர் சுய குழுக்களை பாராட்டி ஊக்கப்படுத்துவதை நாம் கடமையாக கருதுகின்றோம். அந்த வகையில சிறப்பாக செயல்படும் மகளிர் குழுக்களுக்கு மணிமேகலை விருது வழங்கி பாராட்டப்பட உள்ளது. இந்த ஆண்டுக்கான விருது பழங்குடியின இருளர் இன சகோதரிகளை உறுப்பினர்களாக கொண்ட கோயம்புத்தூர் மாவட்டம் கொடியூர் சிறப்பு கிராம வறுமை ஒழிப்பு சங்கத்தில் இணைந்துள்ள சுய உதவி குழுக்களுக்கு மணிமேகலை விருதுகளை வழங்குகின்றோம்.